ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 kg அளவுக்கு பார்த்திங்கன்னா மீன் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சாத்துக்குடி அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் புளி வந்து தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ புளி இருக்குது பாருங்கள். ஏன்னா 4 kg இருக்கிறதுனால அதுக்கு அந்தளவுக்கு வேணும். 3 தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் அளவுக்கு பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது என்னென்னா, புளியை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம்லங்க. அந்த புளியை ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். அந்த கரைச்ச புளியில் உப்பு நல்லா ஆட் பண்ணி நல்லா கலந்துக்க போகிறோம் ஓரளவுக்கு. அதாவது நம்ம மீன் குழம்பு போடுற உப்புலேருந்து ஒரு அரை உப்பு அளவுக்கு இதில் நம்ம ஆட் பண்ணி நல்லா கரைச்சிட்டு, அந்த கழுவி வச்சுருக்கிற மீன் பீசஸ்க்குள்ளே வந்து இந்த கரைச்ச புளி தண்ணியை வந்து உள்ளே ஊற்றி ஒரு 1/2 hour பார்த்திங்கன்னா அந்த புளி தண்ணியில் நல்லா அந்த ஃபிஷஸ் வந்து நல்லா ஊறி இருக்கணும். இந்த மாதிரி ஊறி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம பொதுவாக மீன் குழம்பு அப்படின்னாலே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே விட செகண்ட் டே தேர்ட் டே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு 2 days வச்சு சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. ஆனால் இந்த மாதிரி புளியில் நல்லா ஊற வச்சு நம்ம குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சமைச்ச உடனேயே வந்து செம்ம டேஸ்ட்டாக நல்லா புளி உப்பு காரம் நல்லா இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சமைச்ச உடனேவே சூடாகவே நம்ம நல்லா புளி இறங்கியிருக்கும். அதுக்காக தான் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த புளி தண்ணியில் நல்லா வந்து ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம குக் பண்ண போகிறோம் இன்றைக்கி. பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அந்த புளி தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம அப்புறம் அதுக்கு பார்த்திங்கன்னா மசால் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். 1/2 hour கழித்து நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது செமையாக இருக்கும். இப்போ நம்ம அந்த ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்க, அந்த ஆனியனில் பார்த்திங்கன்னா கருவேப்பில் ஒரு 6 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலா முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அதாவது பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கட்டை வந்து நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காய் வந்து ஃபுல்லாக துருவி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய தேங்காயில் அரை மூடி ஃபுல்லாக போட்டிருக்கேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய். மீன் குழம்பு அப்படின்னாலே பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணி பண்ணுறது தான் செமையாக இருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே பார்த்திங்கன்னா டைரெக்டாக அந்த வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்க, வெங்காயம் வரமிளகா கருவேப்பில் அதை போட்டுட்டு அப்போவே பார்த்திங்கன்னா நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்க போகிறோம். ரொம்ப வதக்கணுங்கிறதில்ல, ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கின உடனேயே நம்ம தக்காளி வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டுருக்குறோம். இது வந்து மசால் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குங்க. அந்த தக்காளி வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்க, அதை உள்ளே போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தட். ஆல்ரெடி நான் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வேறு மெத்தடு. இது பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சு பண்ணுற ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடு. இதில் நம்ம பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு போடுவோம் இல்லைங்க, அரை உப்பு ஆல்ரெடி அந்த புளி தண்ணியில் போட்டிருக்கோம். அதை நம்ம ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தான் இப்போ உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சீரகத்தூள் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு நம்ம வந்து 2 டைம் 3 டைம் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ண போது கரெக்டாக பார்த்து நம்ம உப்பு போட்டுக்கணுங்க, இல்லைன்னா எச்சா போயிடும். மிளகாய் பொடி 1 ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா 4 வரமிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து குழம்பு வந்து நம்ம கலக்கி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் மிளகாய் பொடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் மல்லித்தூள் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், அவ்வளோதான். இதை நல்லா நம்ம சிம்மில் அடுப்பு வச்சு நல்லா வதக்கிக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த தேங்காய் துருவி வச்சுருந்தோம் இல்லைங்க, அந்த தேங்காவை உள்ளே போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பேஸ்ட் எடுத்துட்டோம்னா அவ்வளோதாங்க, மசாலோட வேலை முடிஞ்சிச்சு. பாருங்கள், வெங்காயம் இந்த தேங்காய் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இருந்தாலே போதும், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்தாச்சு. பேஸ்ட்டு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது மண் சட்டியில் தான் வந்து நாங்கள் மீன் குழம்பு எப்போவுமே வைப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனேயே பார்த்திங்கன்னா கடுகு, அப்புறம் வெந்தயம். மீன் குழம்பு அப்படின்னாலே வெந்தயம் தான் வந்து ஆயிலில் நம்ம ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில் 2 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆட் பண்ண உடனேயே பார்த்திங்கன்னா அந்த மீனில் இருக்கிற அந்த புளி தண்ணி கரைசல் இருக்குல்லங்க, அதை நல்லா வடிகட்டி எடுத்து அந்த தண்ணியை தான் ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றி நல்லா ஒரு கொதி விடணும். நல்லா ஒரு கொதி விட்ட உடனேயே நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்க மசாலா, அந்த மசாலாலாம் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். உள்ளே ஆட் பண்ணிக்க நமக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
ஏன்னா 4 கேஜிஸ் இருக்குது. அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம குழம்பும் நமக்கு வேணும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு இருக்கும். இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்றினோம்னா மேலே வரைக்கும் வந்துடும். மீன் பீசஸ் எல்லாம் நம்ம போடும்போது நல்லா கொதிக்க விட்டு மசாலோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மீன் பீசஸை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு, மிளகாய் பொடி நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா உப்பு, மிளகாய் பொடி நம்ம ஆல்ரெடி 2 டைம்ஸ் வந்து எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ தேவைப்பட்டால் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலோட பச்சை வாசனை போயிடுச்சு. மீன் பீசஸை வந்து நான் உள்ளே ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி ஒரே கொதி தாங்க. ஒரு கொதி வந்த உடனேயே பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ண போகிறேன். மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் பாயில் ஆகக்கூடாதுங்க. பாருங்கள், ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா மண் பாத்திரத்தில் நம்ம செய்கிறதுனால பார்த்திங்கன்னா இறக்கி வச்சதுக்கப்புறமா மண் பாத்திரத்தில் ரொம்ப நேரம் சூடு இருக்குங்க. நல்லா சட்டி வந்து நல்லா காஞ்சு பாயிலிங்கில் இருக்கும். அதனால் நம்ம அப்போவே ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னாலே கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி நாங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கோம். அந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். இதே நீங்கள் வேறு சட்டியில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கணும். இது மண் பாத்திரங்கிறனால பாருங்கள், ஒரு கொதி தான் வந்துச்சு. ஏன்னா பச்சை வாசனை தான் நமக்கு ஆல்ரெடி போயிடுச்சு இல்லைங்க. அதுக்கப்புறம் தானே ஃபிஷ் பீசஸை வந்து நம்ம ஆட் பண்ணணும். கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த டைம்லேயே நம்ம இறக்கி வச்சிட்டோம்னா அந்த சட்டியிலேயே தானே இருக்க போகுது. அந்த சூடே நமக்கு அந்த மண் பாத்திரத்தில் இருக்கிற சூட்லேயே சூப்பராக பாயில் ஆயிரும். செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். சூப்பராக இருந்ததுனால தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சூப்பரான கமன்னு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வாங்க எல்லோரும் மீன் குழம்பு சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பாய் பாய்.